வெல்கம் டு ஃபார் ஸ்பெஷல் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா, கோதுமாவை பயன்படுத்தி மொறுமொறுப்பான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறேங்க. பொதுவாக கோதுமாவில் சப்பாத்தி, தோசை, பூரி இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் நம்ம இன்றைக்கி கோதுமை வச்சு புதுசாக சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தாங்க உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, பச்சரிசி மாவு, வெங்காயம், மல்லித்தழை, கேரட் துருவியது, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, பேக்கிங் சோடா, மிளகாய்த்தூள், தயிர். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் 1 கப் அளவு கோதுமை மாவு போட்டுக்கலாம். எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம 1/2 கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்திக்கணும். இது கூட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி இது சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கேரட் துருவியது கொஞ்சமாக போட்டுக்கணும். நார்மல் சைஸ் கேரட் எடுத்துருக்கேங்க. தயிர் 1/4 கப் அளவு ஊற்றிக்கலாம். கெட்டியான தயிர் சேர்த்திக்கணும். மல்லித்தழை பொடியாக நறுக்கி எதுவும் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் 1 சிட்டிகை போட்டுக்கலாம். காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா 1 சிட்டிகை போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தயிர் சேர்த்துறப்போ புளிக்காத தயிராக சேர்த்திக்கணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கேரட் கூட பீட்ரூட், முட்டைக்கோஸ் இந்த மாதிரி காய்கறிகள் கூட சேர்த்திக்கலாங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. தண்ணி அதிகமாக சேர்த்தக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு ரெடி பண்ணி வச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு கடாயில் ஆயில் விட்டு நல்லா ஹீட்டான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒரு குழிக்கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி ஆயிலில் ஊற்றிக்கணுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கணுங்க. இல்லாட்டி கருகிடும், உள்ள மாவாகவே தான் இருக்கும். பாருங்கள், திருப்பி போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ப்ரௌனிஸ் ஆன பிறகு எடுத்துக்கணுங்க. நான் இன்னொரு டைம் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து கொஞ்சமாக ஊற்றிக்கணும். நான் ஆயில் கொஞ்சமாக ஊற்றுனதுனால 3 கரண்டி மட்டும் ஊற்றி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் நிறைய ஆயில் ஊற்றி செஞ்சீங்கன்னா 4 கரண்டி அல்லது 5 கரண்டி ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஈவினிங் டைமில் டீ சாப்பிட்றப்ப செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஆயிலில் பொரிச்செடுக்க விரும்பலினா பனியாரக்கல்ல கூட ஊற்றி எடுத்துக்கலாங்க. அது கூட நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும்.
பாருங்கள், ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். பாருங்க, உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது. கேரட், வெங்காயம், மல்லித்தலை இதெல்லாம் போட்டிருக்கறனால நல்ல மணமாகவும் இருக்குது. இது தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்றப்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம். வெளியே மொறுமொறுப்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஃபாரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ரெசிபி எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.